இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எழும்பி நிற்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்து அமர்ந்திருந்தா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுமா, நாங்களும் அப்படி தான் எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா விட்டுட்டு போகும்பொழுது அப்படியே நடு ரோட்டில் நின்ன மாதிரி இருந்துச்சு. திக்கு தெரியல. திக்கற்றவர்கள்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, நான் ஃபாதர்லெஸ். ஆமென், ஃபாதர்லெஸ். நான் சொல்கிறேன் குடும்ப தலைவர்களுக்கு, நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டுகிறவர்கள். ஆமென். ஒருவேளை நீங்கள் அந்த பொசிஷனை சரியாக ஹேண்டில் பண்ணனா ஃபேமிலி ரொம்ப செதஞ்சிடும். அதனால தான் பிசாசு எப்பயுமே குடும்ப தலைவர்கள்லாம் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவான். அவன் டார்கெட்டே அவங்க தான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவங்க கரெக்டாக இருந்தால் அந்த ஃபேமிலி முழுசுமே கரெக்டாக இருக்கும். எங்களோட தகப்பனார் எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வெளிநடப்பை செய்து விட்டார். அப்படியே சமூகத்தில் நானும் தங்கச்சியும் அம்மா உட்காந்து அழுது ஜெபிப்போம். அல்லேலூயா, ஆமென். அப்போல்லாம் யோசித்து பார்த்தேன், யார் நடத்துவா? அப்போல்லாம் வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டத்தில் நானும் என் தங்கச்சியும் இருக்கும், 2 பெண் பிள்ளைகள், ஒரு அம்மா. எப்படி வாழ்க்கையை நடத்துகிற ஒரு பெரிய திகில் உள்ளத்துக்குள்ளே வந்தது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டா கர்த்தர் நம்மளை நடத்திடுவாருன்னு. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளையும் ஆதரிக்கிற, அனாதைகளை ஆதரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்ததுனால எனக்கு ரொம்ப அந்த பாடல் வரிகள், என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தெரியுமா அந்த பாட்டு? தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, ஏழைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ, இயேசுவே மனமேற. இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டே இருப்போம். மற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தகப்பன் என்று வேதம் சொல்லுதே. என்ன செய்யறதுனே தெரியலே, வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு எல்லாம் கலங்கின நேரத்தில் கர்த்தர் என் பக்கத்தில் வந்து என் கையை பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவர் நடத்த ஆரம்பித்தார் பாருங்க, ஆச்சரியம். எங்கள் அப்பா இருந்தால் கூட அப்படி எங்களை நடத்தியிருக்க மாட்டார். எங்கள் அப்பா ஒரு வேளை இருந்திருந்தா கூட இன்றைக்கி நான் இப்படி ஊழியக்காரியாக மாறி இருப்பேனான்னு தெரியாது. எங்கள் அப்பா இப்படி இருந்திருந்தா கூட என்னுடைய தங்கச்சி இப்போ வெளிநாட்டில் போய் படித்து வேலை செய்கிற ஒரு உயர் பதவியில் கர்த்தர் அவர் வச்சிருப்பாரான்னு தெரியாது. ஆமென். ஏன் தெரியுமா? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை கர்த்தர் என்று எங்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கு எந்த நம்பிக்கை, எந்த அஸ்திபாரமும் இல்லை. இந்த இயேசு என்கிற அந்த நாமத்தின் மேலே உங்கள் நம்பிக்கையின் அஸ்திபாரத்தை நீங்கள் கட்டி பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க உங்கள் டைரியில். உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறி என்னை போல நீங்களும் ஒரு சாட்சியாய் வந்து நிற்பீர்கள். ஆமென். இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் உறுதியாக கர்த்தரின் மேலே திட்ட நம்பிக்கையோடு நீங்கள் போட்டு பாருங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவார். எங்களை நடத்தினார், அப்படி தான் நடத்தினார். எண்ணி கூட பார்க்கல. தாய் தகப்பன் இருந்து, சொத்து சம்பத்துகள் இருந்து, பணம் இருந்து, எல்லாமே இருக்கிற பிள்ளைகளுடைய உயர்வுகளை விட இன்றைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார்.